டிவோட்டி நேஷன் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இது 2025ற்கான புத்தாண்டு கிரக பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த 2025 ஏதோ ஒரு வகையில் ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஒரு சில ராசிகள் பார்த்திங்கன்னா முதல் 4 மாதங்களுக்குள்ளார உங்களுக்கான பலன்களை நீங்கள் அறுவடை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்க போகிறீங்க. அவர்களுக்கு எல்லாமே அந்த 5வது மாதத்திலிருந்து கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்ங்கிறது உருவாகுது. ஒரு சில முக்கியமான ராசிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த முதல் 4 மாதங்கள் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இதில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும், அவர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், யாருக்கெல்லாம் ராஜயோகங்கள், யாருக்கெல்லாம் நீசபங்க ராஜயோகங்கள்லாம் கிடைக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பதிவில் விலாவாரியாக பார்க்க போகிறோம். எப்போதுமே இறைவன் ஒரு வாசல் மூடினால் மறுவாசல் கண்டிப்பாக வைப்பார். நீங்கள் இதற்கு முன்னாடி எத்தனையோ ராசி பலன்கள் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க. இந்த புத்தாண்டு பலன்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது மனதில் நிறைய கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம். நமக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போதே, நமக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க போதே, என்ன பண்ண போதோ அப்படிங்கிற கவலைகள்லாம் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஒரு சில கிரகங்கள் அது போன்ற சூழ்நிலைகளில் இருப்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய காலம்ங்கிறது வரவே போகுது. சனி உங்களுக்கு நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் குரு போன்ற முழு சுபர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு. அது எந்த வகையில் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது எல்லாத்திற்கும் மேலே உங்களுக்கான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பை இந்த ராசி பலன்களுடைய கடைசியில் நான் கொடுக்க போகிறேன். அது எண் கணித பலன்கள். திருப்பியும் சொல்லிடுறேன், நீங்கள் எனக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் தான் நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். எனக்கு பேரையும் நீங்கள் ஆங்கிலத்தில் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். தயவுசெய்து யாரும் ஜாதக கட்டத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்பாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு நம்ம டிவோட்டி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் நேமையாக அனுப்பிச்சி விடுங்க. அதில் என்னென்ன பலன்கள் சொல்லுவேங்கிறது இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். 2025 விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பம் உங்களுக்கு நல்ல தூக்கமாகவே இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதற்கு காரணம் உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய். 9ஆம் வீட்டில் நின்று உங்களுக்கு நிறைய சுப பலன்களை தருவார். முக்கியமாக புனித யாத்திரைகள், மகான்களுடைய சந்திப்பு, அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை போர்க்கும். ஆனால் இது அர்த்தாஷ்டம சனியாக சனி 4ஆம் வீட்டில் நிற்பார். அது கொஞ்சம் டல்லான பீரியடை தான் உங்கள் லைஃப்பில் உண்டாக்கும். ஆனால் அது எப்போ வரைக்கும்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் வரைக்கும் தான், மார்ச் எண்டு வரைக்கும் தான் அந்த ஒரு டெம்பரவரியான காலகட்டம். சனியோடைய இருப்பிடம்ங்கிறது சரியில்லை. அந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஏப்ரல் 1ஆம் தேதி சனி பயிற்சி நிகழும் பொழுது அவர் 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அது உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக அமையும். ஒரு பக்கம் திருமண பாக்கியம், இன்னொரு பக்கம் குழந்தை பாக்கியம், இன்னொரு பக்கம் உங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப ஒரு பிஸியான பர்சனாக மாறிடுவீங்க. எல்லா வேலையும் பட்டுன்னு செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் அதற்கான கேப்பபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, வல்லமையும் தரக்கூடிய ஒரு தன்மைக்கு சனி வந்துடுவார். ஆனால் எப்போ? ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து. குரு அது வரைக்கும் 7ஆம் வீட்டில் முதல் 3 மாதங்கள் 7ஆம் வீட்டில் இருந்து நன்மைகள் செய்து கொண்டிருந்தவர் மே மாதம் 15ஆம் தேதி உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்போ நீங்கள் கொஞ்சம் பலன்கள் கம்மியாக தான் நடக்கும் குருவால். இப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய முக்கிய முயற்சிகள் அனைத்தையுமே இந்த முதல் 3 மாதங்களுக்குள்ளார துவங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய மே மாதத்திலிருந்து வரக்கூடிய குருவுடைய பொசிஷன் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அது தனவரவு பாட்டுக்கு அவர் உருவாக்கிக்கிட்டே இருப்பார். ஆனால் நல்ல காலகட்டத்திலே செய்து முடிச்சிடணும். இப்போ கவனித்து பார்த்துருப்பீங்க, வழக்கமாக ஒரு ப்ராப்பர்ட்டியில் வீடு கட்டுறாங்கன்னா கோடை காலத்திலேயே அதை பண்ணி முடிச்சிருவாங்க. கரெக்டாக மழை நேரத்தில் வீடு கட்ட ஆரம்பித்து எல்லாத்தையுமே மழையில் நினச்சி எப்படி கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் உங்களுக்கான காலம்ங்கிறது இந்த முதல் 3 மாதத்தில் நீங்கள் அந்த முயற்சிகளை மிக சரியாக பயன்படுத்திக்கிட்டோன்னா குருவுமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா குரு முழு சுபரான ஒரு கிரகம் எப்படி கெடுதல் பண்ணுவார்? ஸோ பெரிதாக நீங்கள் அழட்டிக்கொள்ள வேண்டாம். ஆனால் 2வது பாதி வாழ்க்கையிலிருந்து நிறைய குரோத் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். ராகு கேதுங்கிற கிரகமே மாற்றத்திற்கு உட்பட்டது தான். அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா 3 முக்கிய கிரகங்கள் பயிற்சி ஆகுதுங்க. ஒரு பக்கம் சனி, இன்னொரு பக்கம் குரு, ராகு, கேது,
எல்லாமே வந்து உங்களுக்கு அதனுடைய பொசிஷனே மாறுது இந்த ஒரே வருஷத்தில். இது 3 தான் வந்து இருக்கிறதுலையே கிரக பயிற்சிகளுக்கே ரொம்ப அத்தாரிட்டியான கிரகங்கள். மற்ற கிரகங்கள்லாம் வந்து நாள் கிரகங்களாகவோ மாத கிரகங்களாகவோ நவுந்துக்கிட்டே போயிட்டுருக்கும். பட் இந்த 3 கிரக பயிற்சிக்கு தான் முக்கியமான பலன்களே பார்ப்போம். அது 3மே இந்த வருஷத்தில் நடக்குது. அதில் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் சாதகமான நிலைக்கே போகுது. ஸோ இது மாதிரியான ஒரு வாய்ப்பு எல்லா சமயமே நமக்கு கிடைக்காது. நமக்கு வாய்ப்பு ஒரு முறை கதவை தட்டும் பொழுதே அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து ஒரு அற்புதமான காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் என்ட்ராவீங்க. ஏப்ரல் துவங்கி ஏப்ரல் மாதம் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பெரிய பதவி உயர்வுக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அது கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு ஜாப் சேஞ்ச் இருக்கக்கூடிய நிறுவனத்திலிருந்து ஒரு பெரிய நிறுவனத்துக்கு போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது பலிக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வியாபார வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று உங்களோட லைஃப் ஸ்டைலையே அடுத்த லெவலுக்கு நீங்கள் முன்னேற்றி கொள்ள முடியும். இது எல்லாமே நிகழும். முடிந்தால் இந்த ஒரு வருட காலத்தில் வருட மத்திய பகுதிக்குள் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை இன்னுமே வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அடுத்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போகிறதுக்கு துரிதப்படுத்தும் காரியங்களை. ஏன்னா நமக்கு கெடுதல் நடக்கும்போது மட்டும்தான் கடவுள் முன்னாடி போய் அழுவணுங்கிறது கிடையாது. நன்மை நடக்கும் பொழுதும் நம்ம போய் நன்றி செலுத்துவதன் விதமாக நடந்து கொண்டால் நமக்கு எப்போதுமே முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகளே உருவாகும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கான அதிபதி யார், கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான். திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, சுவாமிமலை போயிட்டு வாங்க, அறுபடை வீடுகளில் எங்கே வேணாலும் நீங்கள் போயிட்டு வரலாம். நிறைய நன்மைகள் நடக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த பலன்களில் நிறைய நன்மைக்குண்டான பலன்களும் இருந்திருக்கும். எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணுங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இதில் எல்லா காலகட்டங்கள்லையுமே நீங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழியை இறைவன் வைத்தே இருக்கிறார். அதை தான் நான் இந்த பகுதியின் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன். புத்தாண்டு பலன்கள் கொடுக்கும் பொழுது ஒரு வாசல் மூடினாலும் மறுவாசல் இறைவன் உங்களுக்காக வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒருவருடைய பெயர் வந்து ஸ்ட்ராங்காக அமைவதும் அவருக்கான வழியை காண்பிக்கும். பிரச்சனைகளில் இருந்து தீர்வை நோக்கி அவரை அழைத்து போகும். ஆனால் அதற்கான வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைச்சிருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. யாருக்கெல்லாம் குரு அருளும், யாருக்கெல்லாம் வந்து குலதெய்வத்தின் அருளும் இருக்குதோ அவர்களுக்கு அவங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் சரிபார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இந்த செகண்டு எத்தனையோ கோடி மக்கள் வேறு வேறு சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த செகண்ட் இதோட நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னாலே குருவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இப்போ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கான பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா கிரக நிலைகளை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கும்போது நீங்களே புரிந்து கொள்ளலாம். ஸோ கிரக நிலைகளையும் தாண்டி உங்களுக்கு நன்மைகளை உங்களுடைய பெயர் வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிவோட்டி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அது எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலை நான் 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு நான் வந்து இதை இலவசமாகவே அனுப்பி வைப்பதாக இருக்கேன். நேரம் போதாத காரணம், ஒரே காரணத்தினால தான் நான் வந்து 3 நாட்கள் நான் டைம் கேட்குறேன், கால அவகாசம் கேட்குறேன். கண்டிப்பாக நான் அனுப்பி வைப்பேன். அது கேட்டுட்டு மேற்கொண்டு நீங்கள் முடிவெடுக்கலாம். பொருந்திருக்கா பொருந்தலையா, இப்போ உங்களுடைய பிறந்த தேதி என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, பிறந்த தேதியின் கூட்டு எண் என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, உங்கள் பெயர் எண் என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத எல்லாமே நீங்கள் இலவசமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி அதுலேருந்து நீங்கள் விடுபடணும், கிரக சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யலாங்கிறதெல்லாம் நான் இந்த பகுதியில் நான் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புகிறதா இருக்கேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு மாத்திரமே 3 நாட்களுக்குள்ளார நான் அந்த பலன்களை கொடுப்பதாக இருக்கேன். ரெண்டாவது, யாராச்சும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கலாம் நீங்கள், அல்லது உங்களுடைய குழந்தைக்கு இப்போ தான் நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்கன்னு வைங்க, உங்கள் குழந்தையோடைய பெயரை நீங்கள் குறிப்பிட்டு அனுப்பலாம் உங்கள் பிறந்த தேதியோட. ஒரு சில பேர் வியாபாரிகள் வியாபாரம் செய்துட்டு இருக்கீங்க, வியாபாரம் டல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வியாபார பெயரையும் உங்கள் பிறந்த தேதியும் உங்கள் பெயரையும் குறிப்பிட்டு அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் வியாபார பெயருமே எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலெல்லாம் நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அப்படி நான் அனுப்பும் பொழுது உங்களுக்கான எல்லா விஷயங்களும் தெளிவாக புரியும். உங்கள் பெயர் மாறும் பொழுது அது எந்த அளவுக்கு வெற்றியை தருதுங்கிறது என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு புரியும். அதன் மூலமாக நீங்கள் பயன்பெறலாம்.